அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வங்கியின் அனைத்து கிளைகளின் சேவைகளும் இன்று முடக்கம். ஓய்வூதிய திணைக்களத்தை இலக்கு வைத்த சைபர் தாக்குதல் வெளியான தகவல். குவைட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 30 இலங்கையர்கள். தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூடு. காலநிலை குறித்து விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. ஸ்பெயின் தீவு அருகே படகு கவிழ்ந்து விபத்து, பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. வடமேற்கு பாகிஸ்தானில் ட்ரோன் தாக்குதல், 22 பேர் காயம். சர்வதேச சமையல் போட்டியில் சாதனை படைத்த இலங்கை பெண்கள், ஜாழ் பெண்ணுக்கு தங்கப்பதக்கம். அஞ்சல் அதிகாரிகளின் பணிப்புறக்கணிப்பால் மக்கள் அசௌகரியத்தில். தொடர்பென விரிவான செய்திகள். போனஸ் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் 12:30 மணிக்கு பிறகு இலங்கை வங்கி கிளை வலையமைப்பை மூடி அனைத்து பரிவர்த்தனைகளில் இருந்தும் விலக இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கமைய தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் ஜூன் 6ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்க உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 2024ஆம் ஆண்டு வரலாற்றில் இலங்கை நிறுவனம் ஒன்று பதிவு செய்த மிகச்சிறந்த மற்றும் மிகப்பெரிய லாபமான 107 பில்லியன் ரூபாவை இலங்கை வங்கியால் பதிவு செய்ய முடிந்தது. இலங்கை வங்கி ஈட்டிய லாபத்தில் பெரும்பகுதி திரைசேரிக்கே செலவிடப்படுகிறது. இலங்கை வங்கி நிர்வாகமும் இயக்குநர்கள் குழுவும் ஊழியர்களுக்கு வழங்க முடிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட ஊக்கத்தொகையை குறைக்கவும் நிதி அமைச்சகத்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் நிதி துணை அமைச்சர்கள் இருவரும் எட்டிய ஒப்பந்தங்களை செயல்படுத்தவும் நிதி அமைச்சகம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. 1.5 மாதங்கள் கடந்துவிட்டன. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊக்கத்தொகையில் நியாயமற்ற செயற்பாட்டுக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. துரதிர்ஷ்டவசமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் நாங்கள் தொடர வேண்டியிருந்தது. இதுபோன்ற பல தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். அரசாங்கம் மேலும் தீர்வுகளை வழங்கவில்லை என்றால் அடுத்த வாரம் தொடங்கி ஒரு நாள் வேலைநிறுத்தத்தை தொடங்க முடிவு செய்துள்ளோம் என எச்சரித்துள்ளார். ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் அமைப்புகள் மீதான சைபர் தாக்குதலில் எந்த தரவும் சேதமடையவோ அல்லது அளிக்கப்படவோ இல்லை என்று அறிவித்தல் வெளியாகியுள்ளது. தற்போது வழமைக்கு கொண்டு வந்துள்ளதாக ஓய்வூதிய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஓய்வூதிய திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் வாரத்தில் ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் திணைக்களத்தின் தகவல் அமைப்புகளை மீட்டெடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சைபர் தாக்குதலை தொடர்ந்து ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் அமைப்புகள் மீண்டும் செயல்படுத்தப்பட்ட போது எந்த தரவும் திருடப்படவில்லை அல்லது இழக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சைபர் தாக்குதல் தொடர்பாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவுடன் இணைந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக விசா ஒன்றை குவைட்டில் தங்கியிருந்த 30 இலங்கையர்கள் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். 30 இலங்கையர்களும் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் குவைட்டிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்கள் விசா ஒன்றி சட்டவிரோதமாக குவைட்டில் தங்கியிருந்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களை தங்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டுள்ளது. நீர்கொழும்பு தலாதுவ பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. 2 நபர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் தன்னிடமிருந்து துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் துப்பாக்கிச்சூடில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது நாளை மதியம் 12:30 மணி வரை இது அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்துகிறது. அதன்படி மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மேல் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொரோக்கோ அருகே உள்ள ஸ்பெயினின் கேனரி தீவு கூட்டங்களை துறைமுகத்தை நோக்கி சிறிய படகில் புலம்பெயர்ந்த ஒரு கும்பல் வந்து கொண்டிருந்தது. இந்த கும்பல் வந்த படகு திடீரென கடலில் கவிழ்ந்தது. இதில் 4 பெண்கள் 3 சிறுமிகள் என 7 பேர் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சிறிய படகில் 100க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தது விபத்துக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸ்பெயின் மீட்பு படை அதிகாரிகள் பெரும்பாலானவரை காப்பாற்றியுள்ளனர். இந்த விபத்து கரையிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் நடந்துள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பிய பகுதிகளுக்கு சட்டவிரோதமாக புலம்பெயரக்கூடியவர்கள் ஸ்பெயின் தீவு கூட்டம் கடல் வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் ரப்பர் படகு மற்றும் சிறிய வகையில் படகு மூலம் ஆபத்தான நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளும் போது இந்த விபத்தை சந்திக்கிறார்கள். இந்த விபத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் வடமேற்கு ஹைபர் பக்துன்வாவில் உள்ள மைதானம் ஒன்றில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 7 குழந்தைகள் உட்பட குறைந்தது 22 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த 15 நாட்களுக்குள் இங்கு 2வது முறையாக ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது. இதேவேளை காயமடைந்த பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன. ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு அப்பகுதியில் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்ததாகவும் இதனால் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எக்ஸ்போ கிளைனர் சர்வதேச சமையல்காரர் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 4 தங்கப்பதக்கங்கள், 3 வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்ற 3 சமையல்காரர்கள் இன்று நாட்டை வந்தடைந்தனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜார்ஜாவில் மே 21 முதல் 23ஆம் தேதி வரை இந்த போட்டி நடைபெற்றது. இதில் 20 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கஸ்தூரி ராமேஸ்வரன் 1 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப்பதக்கம் மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார். அத்தோடு நீர்கொழும்பில் வசிக்கும் நிலூஃபா இந்த போட்டியில் 1 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப்பதக்கம் மற்றும் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். கொழும்பில் வசிக்கும் MRF பசிலியா 2 தங்கப்பதக்கங்களையும் 1 வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றுள்ளார். முதல் முறையாக அவர்கள் மூவரும் ஒரு சர்வதேச போட்டியில் பங்கேற்று இத்தகைய வெற்றிகளை இலங்கைக்கு பெற்று தந்துள்ளனர். மூவரும் ஷார்ஜாவிலிருந்து ஏர் அரேபியா விமானம் G9 587 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அதிகாலை 4:30 மணிக்கு வந்தடைந்தனர். அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள அடையாள பணிப்புறக்கணிப்பு இன்றும் தொடர்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பை குறித்த சங்கம் முன்னெடுத்துள்ளது. ஆட்சேர்ப்பு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது. அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகங்கொடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.